இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து கேஸ் அல்லனா வந்து இண்டக்ஷன் பயன்படுத்தி சமைக்கிறோம். ஆரம்ப காலகட்டங்களில் விறகு பயன்படுத்தி சமைச்சாங்க. அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட காலகட்டங்களில் சீமெண்ணெய் அதாவது மண்ணெண்ணெய் பயன்படுத்தி சமைச்சாங்க. 80-90 காலகட்டங்களில் எல்லா வீடுகளிலுமே வந்து ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கும். வழக்கமா அதுல வந்து ஒரு தகர டேங்க் கீழே இருக்கும். அந்த டேங்க்ல வந்து மண்ணெண்ணெய் ஃபில் பண்ணி நம்ம எரிப்போம். ஆனா இப்போ நீங்க பாக்குற அந்த அடுப்புல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அடுப்பு. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல எப்படி ட்ரிப்ஸ் ஏத்துறாங்களோ அதே மெத்தட் தான் இதுலயும். நம்ம வந்து இந்த டேங்க்ல மண்ணெண்ணெய் ஃபில் பண்றோம். ஃபில் பண்ணிட்டு இப்படி வைக்கும்போது அடுப்பு எரியறதுக்கு தேவையான மண்ணெண்ணெய் வந்து இது மூலமா டிராப்பா கிடைக்குது. மண்ணெண்ணெய் கூட்டி குறைக்கிறதுக்கான நாபு இந்த சைடுல இருக்கு. இது மூலமா நம்ம வந்து இந்த ஃபிளேமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ஆச்சரியமான தகவல், இவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த அடுப்பு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பெயிண்ட் கிடையாது, இதை சுத்தி ஒரு எனாமல் கோட் பண்ணிருக்காங்க. அதனால 100 வருஷம் ஆனாலும் இந்த அடுப்பு இப்படி இதே கண்டிஷன்ல இருக்கும். 60 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. முதல் முறையா உங்களுக்காக சமைச்சும் காட்டியாச்சு.